லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னங்க குளிச்சிட்டு இருக்கேங்க. டிவில என்ன நியூஸ் சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா? என்ன நியூஸ்? நம்ம வீட்ல ஒளிஞ்சிட்டு இருந்தானே தீவிரவாதி தமிழ்வான, அவனை போலீஸ் என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டாங்களாம். எப்பங்க? இப்பதான் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இத பாரு, இந்த பிரச்சனையே தீர்ந்தது நமக்கு. அவனை மட்டும் உயிரோட பிடிச்சிருந்தாங்க, அந்த இயக்கத்தை பத்தியும் சொல்லியிருப்பான், நம்ம மக வசந்தியை பத்தியும் சொல்லியிருப்பான். நல்ல வேளை, இனி ஒன்னும் கிடையாது, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. நாம மெதுவா வசந்தியை நம்ம வழிக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுவோம். முடியாது. நாங்க ஒண்ணும் அரசியல்வாதி இல்ல, நினைச்ச நேரத்துக்கு மனசு மாத்திக்கிறதுக்கு. இது ஒரு லட்சியத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட மாபெரும் இயக்கம். வசந்தி, நீ சும்மா இரு. என்னவோ எங்க தலைவர் செத்து போயிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. அவரோட அஸ்தி கரையறதுக்குள்ள ஒரு தலைவர் இல்ல, 1000 தலைவர்கள் உருவாவாங்க. இந்த இயக்கத்துக்காக எத்தனை பேர் வேணாலும் சாவாங்க. ஆனா ஒரு தனி மனுஷனுக்காக என்னைக்குமே இந்த இயக்கம் சாவாது. குமரன் செத்ததுனால நீ எமோஷன் ஆகி மனசு பாதிக்கப்பட்டிருக்க. இந்த கொள்கை, இயக்கம் இதெல்லாம் நமக்கு வேண்டாமா? இன்னும் 100 வருஷம் போனா கூட இந்த இயக்கத்தோட கனவெல்லாம் பலிக்காதுமா. வாழ்க்கைய கொஞ்சம் பிராக்டிக்கலா நினைச்சு பாருமா. என்னால முடியாதுப்பா. எல்லாருமே பிராக்டிக்கலா இருந்துட்டா இந்த நாட்டை யார் காப்பாத்துறது? என்னைக்காவது ஒரு நாள் எங்க இயக்கத்தோட லட்சியம் நிறைவேறும். இந்த தலைமுறை இல்லனாலும் அடுத்த தலைமுறை நிச்சயமா இதோட பலனை அனுபவிக்கும். உங்களை பிரிஞ்சு கூட என்னால இருக்க முடியும், ஆனா என்னோட இயக்கத்தை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என்னடி வாய்க்கு வந்தபடியா பேசிட்டு இருக்க? ஆமாமா, உங்களை விட்டு கூட என்னால இருக்க முடியும், ஆனா என்னோட இயக்கத்தை விட்டு என்னால இருக்க முடியாது. வசந்தி, இதான் உன் முடிவுன்னா எனக்கு வேற வழி இல்ல. இப்பவே போய் உன்னை பத்தின உண்மைகளை எல்லாம் ரேகா கிட்ட சொல்லிட போறேன். நில்லுங்க. மிரட்டுறீங்களா? அந்த ஸ்டேஜ் எல்லாம் நீ எப்பவோ தாண்டிட்டேன்னு எனக்கு தெரியும். என் பொண்ணு ஒரு தீவிரவாதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால சும்மா இருக்க முடியாது. வேணாங்க. என்ன வேண்டாம்? இந்த பிரச்சனையை ரேகா ஒருத்தியால தான் தீர்த்து வைக்க முடியும். அது இல்லங்க, அவளை கட்டிக்க போறான்னு தெரிஞ்சும் அந்த குமரனை சுட்டு கொண்டவங்க அவ. நம்ம பொண்ணு விஷயத்திலேயும் அப்படித்தானே நடந்துக்குவா. இத பாருங்க, இவ எவ்வளவு தூரம் நம்மளை அவமானப்படுத்தினா இவ நம்ம பொண்ணுங்க. இவ சாவுக்கு நாமளே காரணமா இருந்துட வேண்டாங்க. இவளுக்கு இல்லாத சென்டிமெண்ட் நமக்கு எதுக்கு? நான் போறேன். போங்க, போய் சொல்லுங்க. நீங்க திரும்பி வரும்போது என்ன பொண்ணமா தான் பாப்பீங்க. என்ன லட்சுமி, புரியாம பேசிட்டு இருக்க? இவ தீவிரவாதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல உட்கார வச்சு வேடிக்கை பார்க்க சொல்றியா? இவ நம்ம பொண்ணுங்க, நீங்க போக கூடாது. அதையும் மீறி நீங்க போனீங்கன்னா என்ன உயிரோட பார்க்க முடியாது. போதுமா? என்னங்க, எழுந்துறீங்க, டைம் ஆச்சு. எழுந்துறீங்கன்றல்ல. குட் மார்னிங். குட் மார்னிங். அவ்வளோதானா? இத புடி. குட் நைட். ஐயோ, அது சொல்லல. வேற எது சொன்னீங்க? ஷோ, வேற எதுவும் ஞாபகம் இல்லையா? வேற எதுவும் ஞாபகம் இல்லையே. சரி, இந்தாங்க காஃபி குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வாங்க. டிஃபன் எடுத்து வைக்கிறேன். டிஃபன் ரெடியா?
போதும். ரம்யா, டிஃபன் நல்லா இருக்கு. ரம்யா, இல்ல ஒன்றும் இல்லை. ஏதாவது திட்டினியா? நான் எதுக்கு திட்ட போறேன்? சரி ஓகே, அப்ப நான் கிளம்பட்டுமா? இன்னைக்கு என்ன டே தெரியுமா? இன்னைக்கு என்ன Thursday, நாளைக்கு Friday. ஏன்? ஒன்றும் இல்லை. ரம்யா, many more happy returns of the day. போங்க, எங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். என் குட்டி பொண்டாட்டி பர்த்டே நான் எப்படி மறக்க முடியும்? சும்மா விளையாடிட்டு இருந்தேன். எல்லாம் எங்களுக்கும் தெரியும். அது சரி, அதனால தான் மூஞ்சிய உம்முன்னு வச்சிட்டு இருந்தியோ? எந்திரிச்ச உடனே சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அப்படி சொல்லிட்டா அதுல ஒரு த்ரில்லே இல்லையே. சரி விடு, சாங்கல் ரெடியா இரு, வெளில போலாம். எங்க போறோம்? உனக்கு எங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அங்கெல்லாம் போலாம். நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா? என்ன, நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம்ல? வாங்க வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. விஷ் யூ மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. உங்களுக்கு சூட் ஆகிற கலர்ல ஒரு புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை நீங்க உடனே எனக்கு கட்டி காட்டணும். கொஞ்சம் இருங்க. வெரி சர்ப்ரைசிங் மது. ரம்யாவோட பர்த்டே இன்னைக்கு தான், உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படியோ தெரியும். அது எதுக்கு உங்களுக்கு? சரி விடுங்க, அந்த புடவை பைத்தியத்துக்கிட்ட ஒரு புடவையை கொடுத்துட்டீங்க. இப்போ என்னோட கிஃப்ட் செகண்டரி ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ, ரம்யாவா? ரம்யா, நீ இவ்வளோ அப்பாவியா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. யார் பேசுறது? நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனா? ஹலோ, இரிட்டேட் பண்ணாதீங்க. யார் பேசுறதுன்னு சொல்லுங்க. நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை. போயும் போயும் மதுபால புடவை கொடுத்தான்னு நீ வாங்கிக்கிட்டல. ஹலோ, யார் நீங்க? ரொம்பவும் நீ சந்தோஷப்பட்டுக்காத. ஹலோ, அவங்க புடவை கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் நீங்க? அவ புடவை கொடுத்ததுக்கு காரணமே புடவைய கொடுத்துட்டு உன் புருஷனை எடுத்துக்கிறதுக்காகத்தான். இப்படியே நீ விட்டன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு நீ தெருவுல தான் நிக்கணும். அத மறந்துடாத. ஹலோ, யார் நீங்க? நான் யாரா இருந்தா என்ன? முதல்ல உன் புருஷனை காப்பாத்திக்கிற வழியை பாரு. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்ப நீ கொஞ்சம் வெளியே போய் பாரு. அவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு முதல்ல போய் பாரு. ஹலோ ஹலோ, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்ப நீ கொஞ்சம் வெளியே போய் பாரு. அவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு முதல்ல போய் பாரு. அவ புடவை கொடுத்ததுக்கு காரணமே புடவைய கொடுத்துட்டு உன் புருஷனை எடுத்துக்கிறதுக்காகத்தான்.
நான் யாரா இருந்தா என்ன முதல்ல உன் புருஷனை காப்பாத்திக்கிற வழிய பாரு. இதை இப்படியே நீ விட்டேன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு நீ தெருவுல தான் நிக்கணும். அத மறந்துடாத. என்ன பிரச்சனை? எங்க இருந்து டவுன்லோட் பண்ணீங்க இத? நெட்ல இருந்து தான். ஐயோ, என்ன ரம்யா, பிரசன்னா ஒரு நல்ல ஜோக் சொன்னாரு, அதுக்கு கூட சிரிக்காம இருக்கீங்க. எனிதிங் ராங்? இல்ல இல்ல ரம்யா, நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எதுலையுமே இன்வால்வ் ஆகாம ரொம்ப டல்லா இருக்கிற. என்னாச்சு? என்ன ரம்யா, எனி ப்ராப்ளம்? ரம்யா என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இல்ல இல்ல, நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீ வேற ஏதோ தாட்லயே இருக்கிற. இல்லைங்க, எதுவும் இல்லை. பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் என்ன சாதிச்சோன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். பிரசன்னாவை கல்யாணம் பண்ணிட்டு டார்ச்சர் கொடுக்குறீங்களே, இதுவே ஒரு பெரிய சாதனை தானே. வீட்டுக்கு போகலாங்க. என்ன ரம்யா, பிரசன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் ஃப்ரீ, அதுவும் உங்க பர்த்டேங்கிறதுனால பெர்மிஷன் போட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா என்ஜாய் பண்ணாம வீட்டுக்கு போகலான்னு சொல்றீங்களே, கொஞ்ச நேரம் இங்கே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல? இல்லை ரம்யா, மது சொல்றது கரெக்ட் தான். டெய்லி ரொட்டீனா வேலை செஞ்சு செஞ்சு லைஃபே மெக்கானிக்கல் ஆயிருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு போலாமே. இல்லைங்க, லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. தலைவலின்னு சும்மா சொல்லாதீங்க. இல்லை, நிஜமாவே வலிக்குது. இவ்ளோ நேரம் தலைவலி இல்ல, இப்ப மட்டும் வந்துருச்சா? லேசா தலைவலி இருந்து. சரி, ஓகே. பர்த்டே பேபி இன்னைக்கு வேற ஏதோ மூட் அவுட்ல இருக்கு. சரி, நம்ம ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாமா? இல்லை, நான் வரல. ஐஸ்கிரீம் பார்லர் போலாம். வேண்டாம். அப்படியா? பார்லர் கூட போக வேண்டாம். இதோ இங்கே ஐஸ்கிரீம் இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை, மது, வேண்டாம். இவ கேட்க கேட்க இப்படிதான் சொல்லிட்டு இருப்பா. நீங்க வாங்க, நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். இங்க இரு வரோம். என்னோட ஒய்ஃப் ரம்யா. ரம்யா இவங்க என்னோட எடிட்டரோட டாட்டர். முதல்ல இந்த கேசரி டேஸ்ட் பண்ணுங்க. பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் என்ன சாதிச்சோன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். பிரசன்னாவை கல்யாணம் பண்ணிட்டு டார்ச்சர் கொடுக்குறீங்களே, இதுவே ஒரு பெரிய சாதனை தானே.